This video sponsored by Eduquest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாதசாரிகளே பத்திரமா சாலையை கடங்க. இப்போதைக்கு கோவை அவினாசி சாலையில் நடை மேம்பாலங்கள் வராது அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்கோம். அதனுடைய விளக்கம் என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமாங்க. கோவை அவினாசி சாலையில் உப்ளிப்பாளையம் சிக்னல் துவங்கி கோல்டுவின்ஸ் வரை 10.1 கிலோமீட்டருக்கு உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த மேம்பாலத்தின் கீழ் பாதசாரிகள் பாதுகாப்பாக சாலையை கடக்க 5 இடங்களில் லிப்ட் வசதியுடன் கூடிய நடை மேம்பாலங்கள் அமைக்க நெடுஞ்சாலைத்துறை திட்டமிட்டு அதற்கான ஆய்வுகளை சென்ற ஆண்டு நடத்தியது. லட்சுமி மில்ஸ் சந்திப்பு, பீளமேடு, ஹோப்ஸ் பகுதி, கொடிசியா, சிஐடி கல்லூரி சந்திப்பு, சிட்ரா விமான நிலைய சந்திப்பு ஆகிய இடங்களில் இந்த நடை மேம்பாலங்கள் வருவதாக அறிவிக்கப்பட்டது. எப்போது டிராஃபிக் சிக்னல் அகற்றப்பட்டு யூ-டர்ன் முறை கொண்டு வரப்பட்டதோ அப்போது முதலே அவினாசி சாலையில் பாதசாரிகள் ஒரு பக்கம் இருந்து மறுபக்கம் செல்வது பெரும் சவாலானது. யூ-டர்ன் அமைப்பு கொண்டு வரப்பட்டதால் சிக்னல் இருக்காது, ஆங்காங்கே நிற்காமல் போகலாம், பெட்ரோல் மிச்சமாகும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. வாகன ஓட்டிகள் நலனுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த அமைப்பு மேல் வாகன ஓட்டிகளுக்கு இருவேறு கருத்துக்கள் உள்ளது. இதே நிலையில் சிக்னல் இல்லாததால் பாதசாரிகள் பாதுகாப்பாக சாலையை கடக்க முடியாத சூழல் அவினாசி சாலையில் உள்ளது. யூட்டன் அமைக்கப்பட்ட இடத்தில் இருந்து திரும்பும்போது வாகனங்களை தவிர மற்ற வாகனங்கள் பிற இடங்களில் பாதசாரிகளை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் செல்கின்றனர். இந்த யூட்டன் முறையால் வாகனங்கள் நிற்காமல் செல்வதால் பாதசாரிகள், குறிப்பாக வயதானவர்கள், பல நிமிடம் நின்று அச்சத்துடன் சாலையை கடக்க வேண்டியுள்ளது. பிரதான இடங்களில் வாகனங்கள் திரும்பும் இடங்களில் யூட்டன் இருந்தாலும் அங்கு தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளதால் அந்த இடத்தை தாண்டி சென்று தொலைவில் அமைந்துள்ள யூட்டன் பகுதியில் வாகனங்களை திருப்ப வேண்டியதாக உள்ளது. இதனால் பாதசாரிகள் சில அந்த தடுப்பு இருக்கும் இடத்தில் உள்ள சிறு இடைவெளியை பயன்படுத்தி சாலையை கடக்க முயலுகின்றனர். இது அவர்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் ஆபத்தாக மாறுகிறது. சில நேரங்களில் இந்த இடைவெளியை பயன்படுத்தி வாகன ஓட்டிகளும் சாலையை கடக்க முயலுவதால் விபத்துக்குள்ளாகின்றன. எனவே எப்போதுதான் அவினாசி சாலையின் 5 இடங்களில் நடை மேம்பாலங்கள் வரும் என பாதசாரிகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் மெட்ரோ ரயில் திட்டம் அவினாசி சாலையில் வருவதால் சாலையில் வேறு எந்த கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ள வேண்டாம் என சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் நெடுஞ்சாலைத்துறைக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. அவினாசி சாலையில் 10 இடங்களில் நவீன வசதிகளுடன் கூடிய நடை மேம்பாலங்கள் விரைவில் நடைபெறவுள்ள மெட்ரோ திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட உள்ளதால் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நடை மேம்பாலம் இப்போதைக்கு அமைக்கப்படாது. அதே நேரத்தில் இந்த வழித்தடத்தில் மக்கள் சாலையை கடக்க பயன்படுத்தும் 10 இடங்களில் பாதசாரிகள் கடக்கும் இடம் வாகனங்களை மெதுவாக இயக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் அறிவிப்பு பலகைகள் வைக்கவும், ஜீப்ரா கிராசிங் கருப்பு வெள்ளை குறியீடுகள் வைக்கவும் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ. பை.